காலையில் வேற ஒத்தி சாப்பாடு செஞ்சு எடுத்துன்னு சொல்லியிருக்கேன். புளி சாதம் செஞ்சுட்டு உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணணுமா. நம்ம காலையில் எத்தனை மணிக்கு எழுந்துக்குது, எத்தனை மணிக்கு குளிக்கிறது, வாசல் போய் கோலம் வைக்கணும், காஃபி போடணும், சாப்பாடு செய்யணும். எத்தனை மணிக்கு எழுந்துக்குது? 3 மணிக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும். 6 மணிக்கெலாம் ரெடியாக இருக்க சொல்லியிருக்கேன். சீக்கிரமாக சாப்பிட்டு போய் படுக்கணும். கஷ்டப்பட்டு துணியை துவச்சி காய வச்சு வச்சிருந்தா எடுத்துட்டு வந்து மடிக்கிறது கூட கஷ்டமா இருக்குது. துணி எடுக்கும் போது அழகாக மடிச்சு வைங்கன்னு சொன்னேன். மடிக்க சொல்லிட்டு தூக்கி வந்து போட்டுட்டு எங்கே போயிருக்காங்க 2 பேரும். 2 பொம்பளை பசங்க வீட்டில் இருக்குன்னு தான் பேர். ஒரு வேலைக்கு பிரோஜனம் கிடையாது. எல்லா வேலையும் காலத்துக்கு நானே வேலை செஞ்சு இருக்க முடியும். ஏ வாணி மகா வாங்க 2 பேரும். மோனிகா ஏ மோனிகா ஏ மோனிகா ஏ மோனிகா. ஆமா, இந்த ஆட்ட ஆறதுக்கு தான் லைக்கி. ஒழுங்கா துணியெல்லாம் மடிச்சு வைங்க மோனிகா. இங்க பேரு காலையில சீக்கிரமா வேற எழுந்துக்கணும். கோயிலுக்கு வர போக வேண்டிய வேலை இருக்குது. ஒழுங்கா துணியை எப்பயும் மடிச்சு அழகா அடுக்கி வைங்க. நான் பாட்டு நீங்க கத்தின்னு இருக்கா, நீ ஆட்ட ஆடிங்க இருக்கியா? இருங்கம்மா ஏண்டியா தோச்சு காய வச்ச துணியை கையோட மடிக்கிறதுக்கு முன்னாடி கஷ்டமா இருக்குது உங்களுக்கு. எல்லாம் கல்யாணத்துக்கு போயிட்டு வந்த புது ட்ரெஸ்ஸுங்க. அப்படி கையோட மடிச்சு அழகா எடுத்து வைக்கலாம்ல. மா எப்ப பாரு எதுக்குமா கத்திக்கினே இருக்கீங்க? நான் கத்துறதா தெரியும், நீங்க பண்றது உங்களுக்கு தெரியாதே. துணி நம்ம மடிச்சு எடுத்து வைங்க. மடிக்கிறேமா, என் துணி மட்டும் தான் நான் மடிப்பேன். அவ துணியை அவளை மடிக்க சொல்லுங்க. அவங்க துணியை ஒழுங்கா மடிச்சு எடுத்து வைங்க. என்ன மட்டும் தான் நமக்கு கண்ணுக்கு தெரியும். ஒருத்தி தண்டத்துக்கு எதுக்கு வீட்டுல இருக்கான்னு தெரியல. ஏய் மகா வந்து உன் துணியை மடிச்சு எடுத்து வை. அவ வந்து மடிப்பா, உன் துணியை மாதிரி மடி. ஆமா, அவ வந்து அப்படியே மடிச்சிருவாமா. நான் பாட்டு துணி மடிச்சு எல்லாத்தையும் மடிச்சு வச்சுட்ட பிறகு அதுக்கப்புறமா லாஸ்டா வருவா மடிச்சிட்டு அடின்னு சொல்லிட்டு. நான் என் துணி மட்டும் தான் மடிச்சு வைப்பேன். துணியை மடிச்சு வச்சா வைக்கிட்டோம், வெக்கலாம் போட்டோம். இப்படியே காலத்துக்கு போட்டி போட்டுனே இருங்க. யாருன்னா துணியை மடிச்சா மடிங்க, மடிக்கலாம் போங்க. எனக்கு தான் வந்தது துணி மட்டும் இப்படியே இருந்து வச்சுக்க. காலையில் நான் பார்க்கும்போது எல்லாத்தையும் தூக்கி பக்கெட்டுக்கு போட்டுட்டு பக்கெட் கரங்கிட்ட போட்டுட்டு பக்கெட்டி கூட எல்லாத்தையும் வாங்கி வீட்டில் அடுக்க போகிறேன் பாரு. தண்ணி பிடிக்காது யூஸ் ஆகும். புது துணியெல்லாம் எடுத்து போட்டு பக்கெட்டி வாங்க போறீங்களா? ஆமா, தோச்ச துணி கூட மடிச்சு எடுத்து வைக்க முடியல. அப்புறம் எதுக்கு உங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து போட்டாலும் எங்க யாருக்காவது ஏதாவது யூஸ் பண்ணிப்பாங்க. ஒரு 2 பக்கெட் தருவாங்க. உங்களுக்கு துணி மடிச்சு வைக்க முடியல, விடுங்க அப்படியே இருக்கும். என் துணியை நான் மடிச்சு எடுத்து வச்சிருப்பா. மகா துணியை மடிச்சா மடிக்கும், எல்லாம் பக்கெட்டியாவது வாங்கட்டும். இதெல்லாம் மட்டும் தான் என் ட்ரெஸ் மட்டும் நான் மடிச்சு வச்சுக்கிறேன். இந்த வயசுல 2 பேருக்கும் ஒத்துமை கிடையாது. போட்டி, என் வேலை நீ செய், உன் வேலை நீ செய் அப்படின்னு. நாங்களாம் பாரு 40 வயசு ஆகும், அக்கா தங்கச்சிலாம் எவ்வளோ ஒத்துமையா இருக்கிறோம். இதுங்க இப்பயே எப்படி இருக்குதுங்க. அவளை கூப்பிட்டு என் துணியில மடிச்சு வைக்க சொல்லுங்க. துணியில முதல்ல உன் துணியை மடிச்சிட்டு இங்கே எழுந்துரு. அவள் வந்த பிறகு அவகிட்ட சண்டை போகிறதுக்கு அவளை கூப்பிட்டு நிற்க. ஓ, இது நல்லா கதையா இருக்குது. அப்போ நான் மட்டும் என் துணியை மடிக்கலாம், அவன் துணி அவன் மடிக்க மாட்டேன். அப்போ நீங்கள் மடிச்சு வைப்பீங்களா துணியை? இங்கே பாரு, இனிமேல் அவங்க துணி அவங்க தான் மடிச்சு வைக்கணும். இன்னும் கொஞ்சம் போச்சுன்னு வச்சுக்க, அவங்க துணி அவங்க தான் துவச்சிக்கணும். என்னால் துவைக்க முடியாது. காலத்துக்கு நானே வேலை செஞ்சுன்னு இருப்பேன். எனக்கு முது வலிக்குது, கை வலிக்குது, கால் வலிக்குது. என் துணியவே யாரும் துவச்சி போடுவாங்க, நான் பார்த்துன்னு இருக்கேன். உங்களுக்கு இந்த காலத்தில் வேலை செஞ்சு எனக்கு வேண்டியதாக இருக்குது. 7 கழுத வயசு ஆகுதுல, இனிமேல் உங்கள் துணியை நீங்களே துவச்சிக்கங்க. சே, முதல்ல துணியை மடிச்சு எடுத்து வச்சுட்டு உள்ளே போனோம். நம்ம இப்போ பார்த்தாலும் புலம்பினே இருக்காங்கம்மா. மடி சீக்கிரமா மடி துணிலாம் வாங்க மேடம், வாங்க. உங்க துணிலாம் நீங்க மடிக்கணும், என் துணியை நான் மடிச்சு வச்சுக்க தெரியும் எனக்கு. ஏமா பாத்தியா எப்படி பேசுறாவ? ஆரம்பிச்சிட்டாங்க பாத்தியா? என் துணியை நான் மடிச்சு வைக்கணுமா, அவன் துணியை அவன் மடிச்சு வைப்பாலாம். எப்படி தனித்தனியாக பிரித்து வச்சிருக்கா பாத்தியா துணியை? இத்தனை நாளாக துணி மடிக்கும் போது எல்லார் துணியும் சேர்த்துதாம்மா நான் மடிச்சு வச்சிருக்கிறேன். இப்போ பாத்தியா என் துணியை தனியாக பிரித்து போட்டு வச்சிருக்காவ. மா நான் கத்தினே இருக்கேன், நீங்கள் என்னம்மா காது கேட்காத மாதிரி உட்காந்து நிற்கீங்க? காதுலாம் நல்லா தான் கேட்குது. இனிமே இந்த வீட்டில் அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க செஞ்சுக்குங்க. அவங்கவுங்க துணி அவங்கவுங்க மடிச்சு வைங்க. அப்படியா? சரிம்மா சரி. இனிமேல் வந்து அவங்கவுங்க சாப்பிட்ட தட்டு அவங்கவுங்களே கழுவி வைக்க சொல்லுங்கள். அவங்கவுங்க காஃபி குடிச்ச டம்ளர்லாம் அவங்கவுங்களே கழுவி வைக்க சொல்லுங்கள். இனிமேல் சாமான் கழுவும் போது மட்டும் நான் யூஸ் பண்ண சாமான் மட்டும் நான் கழுவி வைக்கிறேன். ஓ, இது நல்லா இருக்கே. நீ வீட்டில் சும்மா தானே இருக்கிறேன், நான் காலேஜுக்கு போயிட்டு வரேன், புரியுதா? ஓ, நாங்கள் காலேஜுக்கு போனது ஏது? இந்த மாதிரி அதிசயமாக காலேஜுக்கு போகிறாங்க. நான் காலேஜுக்கு போயிட்டு வரும்போதும் வீட்டில் இருக்க வேலைலாம் நான் தான் செஞ்சுருக்கேன். காலேஜுக்கு போயிட்டு வந்து சாமான்லாம் அம்மாவுக்கு நான் தொலைக்கு கொடுத்துருக்கேன். துணியெல்லாம் மடித்து கொடுத்துருக்குறேன். இந்த அம்மா வந்து இந்த அம்மா துணியை மட்டும் மடிச்சுப்பாங்களா, இந்த அம்மாவுக்கு நம்ம சாமான்லாம் கழுவி தரணுமா? போட்டு என் துணி நான் மடிச்சு எடுத்து வச்சுட்டு போயிட்டே இருப்பேன். சாமான்லாம் என்னால் கழுவ முடியாது. நான் சாப்பிட்டதுல என்னால் கழுவ முடியாது, நீ தான் கழுவணும். நீ வீட்டில் சும்மா தானே இருக்கேன். ஆமாம், நான் வீட்டில் சும்மா இருக்கின்றதுனால இந்த அம்மா சாப்பிட்டு வச்சு பொறுத்தட்டு நான் கழுவி வைக்கணுமா? போட்டே எதுக்கு 2 பேரும் வாயில சண்டை போட்டுருக்கீங்க? கத்தி வேணுமா? 2 பேரும் கத்தியில வச்சு சண்டை போடுங்க. ஏம்மா அவள் பேசுறதெல்லாம் கேட்டு நீங்கள் அமைதியதனமாக இருக்கிறீங்க. அவள் என்னை வீட்டில் சும்மா இருக்கேன்னு சொல்கிறாம்மா. அவள் துணி அவள் மடிச்சு வைக்க சொல்லியிருக்கேன்ல, அதனால் அப்படி பேசதான் செய்வாவ. மறுபடியும் நாங்கள் உங்கள் துணியை மடிச்சு எடுத்து வச்சுட்டு சாப்பிட்டு போய் படுங்க. காலையில் சீக்கிரமாக இருந்துக்கணும், கோயிலுக்கு வர போனோம். கோயிலுக்கா? எந்த கோயிலுக்குமா? நல்ல வேலை பேச்சு அந்த பக்கம் மாற்றிட்டா. மடமாக நம்ம துணியை மடிச்சு வச்சு ஓடிக்கலாம் உள்ள. சாமான கழுவு, அத்தை கழுவு, இத்த கழுவுன்னுவா. இம்மா திருப்பதிக்கு அப்புறம்? ஆமாம், திருப்பதியில் கூட்டம் ரொம்ப வழிதாங்க. ஏற்கனவே புக் பண்ணால் தான் அங்கே போக முடியும். பொது தரிசனத்தில் போக முடியுமா? அப்புறம் வேற எந்த கோயிலுக்கு திடீர்னு போகிறீங்க? சித்தியா அவங்க குலதெய்வ கோயிலுக்கு பொங்கல் வைக்கிறதுக்கு போகிறாளா நாளைக்கு, நம்மளே வா சொல்லியிருக்கா. ஓஹோ அப்படியா? ஆமாம், நைட்டு சீக்கிரமாக சாப்பிட்டு 10 காலையில் சீக்கிரமாக எழுந்து 4 மணிக்கெலாம் வீட்டில் இருந்து கிளம்பணுமா. காலையில் 4 மணிக்கெலாம் எழுந்தா கரெக்டாக இருக்கும். என்னது 4 மணிக்கெலாம் எழுந்துக்கணுமா? ஐயோ, என்னால் காலையில் 4 மணிக்கெலாம் எழுந்துக்க முடியாதுப்பா. குளிருது, மழை பெய்யுது. காலையில் 4 மணிக்கு எழுந்துக்கணுமா? சரி, அப்போ நீ வீட்டிலே இரு. வீட்டில் இருந்து பாட்டிக்கு தாத்தாக்கு அப்பாக்கு எல்லாருக்கும் சாப்பாடு செஞ்சு போடுங்க. நான் கூட நமக்கு ஊர் கோயிலுக்கு கிளம்புறமே, வீட்டில் இருக்க வேலை யார் பாப்பான்னு பார்த்தேன். நீ வீட்டில் இருந்து பார்த்துக்கோ. என்னது சமைக்கிறோமா? வீட்டில் இருக்க வேலைலாம் பார்க்கணுமா? ஐயோ
ஆமாம் கோயிலுக்கு வர முடியாது சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் வெட்டி அது வீட்டில் இருக்க வேலை பார்த்து வை. மகா நீ மட்டும் கிளம்பு, நம்ம போயிட்டு வந்துடலாம். சரிம்மா. நம்ம வாயாலே நம்ம மாட்டிக்கணுமே. அம்மா இந்த காயில் எதுக்குமா கட் பண்ணி நிற்கீங்க? சாப்பாடு இருக்கு, குழம்பு இருக்கு, தொட்டுக்கிறதுக்கு எதுவும் இல்லை, அதை பொரியல் பண்ணுறதுக்காக கட் பண்ணியிருக்கேன். சரி கொடுங்கம்மா, நான் பொரியல் பண்ணுறேன். வேணாம் முதல் துணியை போய் மடிச்சு எடுத்து வைம்மா. பொரியல் செய்யறதுக்கு பதில் ஃப்ரைட் ரைஸ் மாதிரி செஞ்சிடலாம்மா. என்னது ஃப்ரைட் ரைஸ் செய்ய தெரியாது. பொரியல் செஞ்சு தரேன், உங்கள் முன் சாப்பிட்டு பாருங்கம்மா. எனக்கு செய்ய தெரியுமா? ஆமாம்மா மகாவுக்கு செய்ய தெரியுமா? ஃபோனில் பார்த்து ஒரு நாள் செஞ்சு கொடுத்தாம்மா, அதே மாதிரி செய்வா. அவட்ட கொடுங்க, செஞ்சு தருவா. எனக்கு தெரியாம எப்போ செஞ்சீங்க ஃப்ரைட் ரைஸு? அம்மா ஒரு நாள் நீ வந்து பட்டுப்புடவை எடுக்கிறதுக்கு காஞ்சிபுரத்துக்கு போனல, அன்னைக்கு சாப்பாடு வச்சு பண்ணல, அப்போ வந்து மகா வந்து ஃப்ரைட் ரைஸ் தான் செஞ்சா. நல்லா சூப்பராக இருந்ததுமா. ஓஹோ, வீட்டில் தனியாக விட்டுட்டு போனால் இந்த மாதிரி வேலை தான் பார்த்துருக்கீங்களா? மகா நீ போய் ஃப்ரைட் ரைஸ் செய்டி, நான் உன் துணியெல்லாம் மடிச்சு வைக்கிறேன். சரி, என் துணியெல்லாம் நல்லா மடிச்சு நீட்டாக வைனா, அப்படியே செல்ஃபில் எடுத்து மடிக்க வச்சிரு. சீக்கிரம் போ. ஃப்ரைட் ரைஸ் நல்லா சூப்பராக காரமாக செய்யணும். இவ்வளோ நேரம் அடிச்சுன்னு பேண்டன்னு இருந்தாலுங்க, இப்போ பார்த்தியா அவங்க எப்படி கூடினாலுங்க. கொடுங்கம்மா. ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு முடிக்கிறதுக்குள்ள மரமான துணியை மடிச்சு வச்சிடலாம். அது எப்படி தான் உங்களால் மட்டும் சண்டை போட முடியுது, உடனே குடிக்க முடியுதுன்னு தெரியலையே. அதெல்லாம் சகஜம்மா. ஆனால் 2 பேரும் லேஸ் பட்டவங்க கிடையாது, 2 பேருமே கூட்டுக்கல்லிங்க தான். நீ சும்மா அப்படி உட்காந்து கத்தினதுக்கு பதில் துணியை மடிச்சின்னா அப்படியே கத்தலாம். கொழுப்பு பார்த்தியா? மடி, நீ தானே மடிக்கிறேன்னு சொன்ன, மடி. எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வச்சு முடிக்கலாம். செஞ்சோற்று கடன் தீர்க்க சீராத இடம் சேர்ந்து வஞ்சத்தின் வீழ்ந்தாயடி. 10 நிமிஷமா ஆகுமா மடிக்கிறதுக்கு? ஃபாஸ்ட்டாக மடி. என் துணி எல்லாத்தையும் மடிச்சாச்சு. மகா துணியெல்லாம் மடி. வெயிட் பண்ணுங்க மடிக்கிறேன். இந்த வாணி ஒரு வாக்கு கொடுத்துட்டான்னு வச்சுக்கோங்களா, அதை எப்படி இருந்தாலும் காப்பாற்றிடுவா. என்னுடைய ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சா? எவ்வளோ நேரம் தாண்டி செஞ்சுனுக்க? செஞ்சு முடிச்சு சீக்கிரம் வந்து துணியை மடி. வந்தேன்னு வச்சுக்க, அவ்வளோதான் உனக்கு. ஏய் துணியை மடிச்சு தரேன், நீ போய் ஃப்ரைட் ரைஸ் செய்யன்னு சொல்லி தானே அவ்வளோ அமிச்ச. இப்போ நான் துணியை மடிக்க சொல்கிறேன். நீ சும்மா சொல்லி பார்த்தேன், அவள் வந்து மடிக்கிறாளா என்னென்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கலான்னு. மடி சீக்கிரம் மடிச்சு எடுத்து வை, சாப்பிடலாம். ஆமாம், அந்த ஃப்ரைட் ரைஸ் வேறு சுட சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும், இல்லைன்னா நல்லாவே இருக்காது. அவள் துணியை மடிச்சு வச்சாச்சு. அவள் துணி தான் பாருமா, எவ்வளோ துணி பாருமா. என் துணி எவ்வளோ கம்மியாக இருக்குது, அவள் தான் நிறைய ட்ரெஸ் போட்டிருக்கா. பரவாயில்லையே, மடம் தான் மடிச்சு வைக்கிறேன். இந்த வாணி வேலைன்னு வந்துட்டா வெள்ளைக்காரங்களாம் மாறிடுவாமா. சரி இனிமேல் வீட்டில் இருக்க எல்லா துணி நீ மடிச்சு வச்சிருந்தா அம்மா துவச்ச துணிலாம். பத்தியா எல்லா வேலையும் நம்ம தான் கட்டணும்னு பார்க்குறாங்க. அஸ்கு பஸ்க்கு வேற வேலை பாருங்க. சரி கையோட துணிலாம் எடுத்துன்னு போயிட்டு அடிக்க வச்சு உள்ள போயிட்டு போ. என்னைய ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சடியா? இன்னும் 2 மினிட்ஸ். எழுந்துரு, அப்படியே முக்கால அழுவ வேலை செய்யணும். எழுந்துரு. அம்மா நான் தான் மடிச்சு வச்சிட்டேன், அவள் எடுத்துன்னு வைக்கலாம்ல. ஓஹோ, இப்போ புதுசாக ஒரு சண்டை ஆரம்பிக்கலான்னு பார்க்குறியா? இது சோம்பரிக்காத, எழுந்து போய் எடுத்து வை. அம்மா தாம்மா இந்த வீட்டில் எழுச்சவை இவ்வளோ துணியும் மடிச்சு வச்சிருக்கோம், அதை எடுத்து வைக்கிறது கூட கஷ்டமா இருக்கான். பரவாயில்ல, நல்லா சுறுசுறுப்பாக தான் வேலை செய்கிறேன். ஆனால் வேலை செய்யணும்னா கஷ்டமா இருக்கு அவளுக்கு. சின்ன வயசுல எல்லாம் அப்படி தான் இருக்குங்க. சுட ஃப்ரைட் ரைஸ் ரெடி. சீக்கிரம் எத்தனோட எவ்வளோ வந்து வெயிட் பண்ணுறது? இது என்னடி கடாயிலே கலரிட்டியா? ஆமாம்மா, ஃப்ரைட் ரைஸ் கடாயில் தான் கலரணும். நல்லா இருக்குமா? சாப்பிட்டு பாருங்கம்மா, சூப்பராக இருக்கும்மா. ஏண்டி முட்டை போட்டியா இல்லையா அதில்? போட்டேன்டி. எக் ஃப்ரைட் ரைஸ் தான். எக்கு வெஜிடபிள்ஸ் எல்லாமே இருக்குது. முட்டை 2 முட்டை வச்சு காலி பண்ணிட்டீங்க. அதை இல்லை யார் இப்போ முட்டைலாம் போட சொன்னோம்னா? காய்கறி மட்டும் தானே போட சொன்னேன். முட்டை போட்டு செஞ்சதாம்மா எக் ஃப்ரைட் ரைஸ் சூப்பராக இருக்கும். காய்கறி மட்டும் போட்டால் வச்சுக்க வெஜ் ஃப்ரைட் ரைஸ் நல்லாவே இருக்காது. ஆமாம்மா, ஒன்று முட்டை போடணும், இல்லைன்னா சிக்கன் போடணும். சிக்கன் தான் இப்போ நம்ம கிட்டே இல்லைல்ல, அதனால தான் முட்டை போட்டு செஞ்சுருக்கா. சூப்பராக இருக்கும். பெப்பர்லாம் போட்டியரே? எல்லாமே போட்டாச்சு. இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறீங்க 2 பேரும். ஃபஸ்ட்டு எனக்கு கூட இப்போ கடை விட்டு சாப்பிட்றியா? ஏம்மா தட்டில் போட்டு குடுறி. மேடம் தட்டு தண்ணி அதெல்லாம் எடுத்து வந்து வைக்கலாம், அதெல்லாம் கிடையாது. அங்கே வந்து உட்காந்துருக்கா பாரு எப்படி. போ நீ தானே சமையல் ரூம்ல இருந்தா, நீ தான் எல்லாத்தையும் எடுத்துட்டு வரணும். இப்போ வெஸ்ட் பேத்துனா போ. குழப்ப பத்தியம்மா இவளுக்கு. இவளோட துணி எல்லாம் கஷ்டப்பட்டு மடிச்சு வச்சிருக்க. இவளுக்கு தட்டு தண்ணிலாம் நான் எடுத்துட்டு வந்து வைக்கணுமாம்மா? இதெல்லாம் நீங்களே கேட்க மாட்டீங்களாம்மா? சரி, என் துணியெல்லாம் மடிச்சு வச்சுன்ற காரணத்துக்காக ஒன்று மன்னிச்சு விட்றேன். மையமா ஆரம்பிச்சிங்களாங்கம்மா சண்டையா? ஏண்டியா சீக்கிரம் சாப்பாடு போறீ, பசிக்குது, சாப்பிட்டு படுக்க தேவையா? வெயிட். என்னம்மா ஃப்ரைட் ரைஸ் நல்லா இருக்கா? பரவாயில்ல, கொஞ்சம் காரம் தான் அதிகமாக இருக்குது. மிளகாத்தூள் நிறைய போட்டுட்டியா? இதுக்கு மிளகாத்தூள்லாம் போடக்கூடாதும்மா. இதுக்கு வந்து மிளகுத்தூள் இருக்குல்ல, பெப்பர், அதுதான் போடணும். ஓ, மிளகுத்தூள் தான் காரமாக இருக்கேன். காரமாக சாப்பிட்டாதான் இல்லை நல்லா இருக்கும். சாப்பிடுங்கம்மா, சுட சாப்பிடுங்க. இன்னும் இதில் சிக்கன் போட்டு செஞ்சேன்னு வச்சுக்கோமா, இன்னும் சூப்பராக இருக்கும். எனக்கு என்னமோ பொரியல் செஞ்சு அதில் சாதத்தை போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்ற மாதிரியே இருக்குது. ஏம்மா அவள் எவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சு எடுத்து வந்து கொடுத்துருக்க, கிண்டல் பண்ணுறீங்களா? கிண்டல் பண்ணலடி, சாப்பிடுங்க. நான் செஞ்சு ஃப்ரைட் ரைஸ் நல்லா இருக்குன்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா நாங்கள் அப்பப்போ செஞ்சு தர சொல்லி கேட்போம். சொல்லிட்டு நல்லா இல்லைன்னு சொல்கிறீங்களா? ஏண்டே இதெல்லாம் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு பிடிக்கும்டி. எனக்குலாம் வந்து சாதம், குழம்பு, கூட்டு, பொரியல் அந்த மாதிரியே சாப்பிட்டு நான் பழக்கப்பட்டுட்டேன். இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு எனக்கு பிடிக்க மாட்டேது. ஆனால் பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது, சாப்பிடுங்க. இத்தனைக்கே இதில் வர நான் எண்ணெய் விலை கொஞ்சம் தான் ஊற்றினேன். இதெல்லாம் நம்ம கடையில் வாங்கினா வச்சுக்கோங்க, நிறைய எண்ணெய் ஊற்றி தருவாங்க. அதனால் டேஸ்ட் டிஃப்ரெண்ட் ஆகும். சரி, நம்ம வீட்டில் செய்கிறமே உங்களுக்கு எண்ணெய் ஒத்துக்காது சொல்லிட்டு நான் கொஞ்சமாக ஊற்றினேன். அதனால கொஞ்சம் காரம் அதிகமாக தெரியுது.
இனி அம்மாக்கு மட்டும் கொஞ்சமா எண்ணெய் ஊற்ற வேண்டியது தானே, எனக்கு கொஞ்சம் நிறைய ஊற்றி இருக்கலாம்ல. சாப்பிடு சாப்பிடு, வாய முடியும் சாப்பிடு. வாய முடியும் எப்படி சாப்பிட்றது? இந்த கடையில் வேற மீதி சாப்பாடு வேற இருக்க பாருங்கடியே, போட்டு சாப்பிட்டு காலி பண்ணுங்க. அது அப்பாவுக்கு எடுத்து வச்சிருக்கம்மா, அப்பாவுக்கு கொடுக்கலாம். ஐயோ உங்க அப்பாவுக்கு இதெல்லாம் பிடிக்காது. அவர் வந்து சாப்பாடு குழம்பு தான் கேட்பாரு. இதெல்லாம் நீங்க சாப்பிட்டு காலி பண்ணுங்க. நீ தான் நினச்சிருக்க அப்பாவுக்கு ஃப்ரைட் ரைஸ்லாம் பிடிக்காதுன்னு. அப்பா சொல்லியிருக்காரு அவருக்கு ஃப்ரைட் ரைஸு, சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி எல்லாமே பிடிக்குமா. அப்படியா? இது எனக்கு தெரியாதே. நீ தான் நினச்சிருக்க அப்பா வீட்டில் மட்டும்தான் சாப்பிட்றாருன்னு. அவர் ஹோட்டல்லேயே நல்லதாக சாப்பிட்றாரு. நம்ம எதனா வாங்கினா மட்டும் காசு செலவாயுதுன்னு சொல்லிட்டு கத்துறாரு. அவர் ஹோட்டலில் சாப்பிட்றாரா? வரட்டும் இன்னைக்கு. அவள் சும்மா சொல்கிறாம்மா, அப்பா ஹோட்டலில் சாப்பிட மாட்டார், நம்ம வீட்டில் மட்டும் தான் சாப்பிடுவார். நாங்கள் கூட ஒரு நாள் ஃப்ரைட் ரைஸ் வாங்கினாங்கப்பா அப்படின்னு சொன்னதுக்கு அதெல்லாம் சாப்பிடக்கூடாது, உடம்புக்கு நல்லது கிடையாது, அம்மா வீட்டில் சமைச்சு வச்சுருப்பாங்க, அதை சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னார் தெரியுமா. அவள் சும்மா சொல்கிறாம்மா, அப்பா ஹோட்டலில் சாப்பிடுவார். ஏமா சாப்பிட மட்டும் போது நீங்கள் சாப்பிட்டே இருந்துருங்க தொட்டு. ஏன்னா அப்பாவுக்கு நீ சமைக்கிற சமையல் பிடிக்கவே மாட்டேதான். உங்ககிட்ட சொன்னார் அவர், நான் சமைக்கிற சமையல் பிடிக்கலன்னு. ஆமாம், நீ ஒரே காரக்குழம்பு, சாம்பார், ரசம், கூட்டு பொரியல் வச்சா யாருக்கு பிடிக்கும்? ஆமாம்மா, கறி, மீன், முட்டை இதெல்லாம் நான் செஞ்சதே. வரிய காய்கறி மட்டும் தானே உங்களுக்கு சமைச்சு போடுறாங்க அப்பாவுக்கு. உங்களுக்கு சமைச்சு போடும்போது நல்லா நாக்க தட்டி சாப்பிட வேண்டியது. மீன் குழம்பு சூப்பராக இருக்கு, கறி குழம்பு சூப்பராக இருக்கு, கறி வறுவல் சூப்பராக இருக்கு சொல்லிட்டு சாப்பிட வேண்டியது. அதுக்கப்புறம் குறை சொல்ல வேண்டியது. சாப்பிட்டு கம்முனே. அவள் லூசுமா, அதுதான் என்ன பேசிப்பா. நீங்கள் சாப்பிடுங்க, சூடு ஆறி போச்சுன்னா சாப்பிட முடியாது சொல்லிட்டேன். அது என்ன சமையல சூடு ஆறின பிறகு சாப்பிட்டா நல்லா இருக்காதுண்ணே. இதில் சாஸ்லாம் போட்டுக்கலாமா. அந்த சாஸில் வந்து சூடு ஆறிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் கசக்கிற மாதிரி இருக்கும். அதனால சுட சாப்பிடணும். சரி சாப்பிடுங்க, சீக்கிரம் சாப்பிட்டு படுங்க. காலைல வேறு சீக்கிரமாக எழுப்பேன். 4 மணிக்கெலாம் எழுப்பேன்னா எழுந்து குளிச்சுட்டு நம்ம கிளம்ப வேண்டியது தான். அவர் புளி சாதம் செஞ்சு எடுத்துன்னு சொல்லியிருக்கா. தொட்டுக்கு என்னம்மா செய்ய போகிறீங்க? தொட்டுக்க உருளைக்கிழங்கு பொரியல் தான் செய்யணும், அது நல்லாயிருக்கும் புளி சாதத்துக்கு. என்னை மட்டும் ஒரு 5:45 எழுப்புங்கம்மா. நான் எழுந்து உடனே குளிச்சுட்டு உடனே கிளம்பிடுவேன். 4 மணிக்கு தான் செஞ்சு எழுப்பாதீங்க. காலைல சீக்கிரமாக எழுந்தாலும் எனக்கு தலை வலிக்குது. கேட்டீங்கன்னா காலைல சீக்கிரமாக எழுப்புனா தலை வலிக்குதான். மேடம் தினமும் காலையில் தான் எழுந்துக்காங்க. 8 மணிக்கு காலேஜுக்கு 7 மணிக்கு தான் எழுந்துக்கிறாவ. எனக்கு சீக்கிரமாக இருந்தால் தலைவலி வந்துச்சான். எரும மாடு ஒரு நாள் அது வாசல் பெருக்கி கோலம் வச்சிருக்காளா இது வரைக்கும்? வச்சிருக்கேன்மா. ஏமா மறந்துட்டீங்களாம்மா இதை? தீபாவளி பொங்கல் நான் மட்டும் வைப்பேன் வருஷத்துல 2 வாட்டி. அதோட அவ்வளோதான், வருஷத்தோட வருஷம் தான் வைப்பேன். அன்னைக்கே நான் வந்து நியூ இயர் கூட வச்சிருக்கேன். மறந்துட்டீங்க பாருங்க. 3 நாள் வச்சிருக்கேன். அப்புறம் வந்து பொங்கலுக்கு, தீபாவளிக்கு எல்லாம் பெரிய பெரிய கோலமாக போடணும். நியூ இயர்க்கு பெரிய பெரிய கோலமாக போடணும். கோலம் போடுறதுக்கு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகும். அவ்வளோ கஷ்டப்பட்டு கோலம் போட்டு நானே அது கலரில் அடிச்சு எவ்வளோ சூப்பராக டெக்கரேஷன் பண்ணுவேன். அது போய் அது உங்களுக்கு எல்லாம் தினம் வர கோலம் போடணுமா? காலையில் சீக்கிரமாக எழுந்து 6 மணிக்கு முன்னாடி வாசல் பெருக்கி கோலம் வச்சு வீட்டில் விளக்கேற்றினா தான் லட்சுமி கடாட்சி வரும் வீட்டுக்கு. புரிஞ்சுதா? 7 மணி வரைக்கும்லாம் தூங்கக்கூடாது. பெரிய பொண்ணு ஆகிட்டீங்க நீங்களாம். இன்னும் சின்ன குழந்தைங்களா சொல்லு. இனிமேல் காலையில் 5 மணிக்கெலாம் எழுந்துக்கணும். எழுந்து வாசல் பெருக்கி கோலம் வச்சுட்டு வீட்டில் விளக்கேற்றணும். புரிஞ்சுதா? ஏம்மா 5 மணிக்கெலாம் எழுந்துக்க முடியாதுமா. அவள் வீட்டில் சும்மா தானே இருக்கிறா. 4 மணிக்கு கூட எழுப்புங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நல்லா ஃபுல்லாக வாசல் ஃபுல்லாக சாணி தெளித்து பெருகி பெரிய குளமாக போட சொல்லுங்க, அவள் போடுவா. ஏண்டியா உன்னை செய்ய சொன்னாங்கன்னா நீ செய்ய வேண்டியதுண்டி. என்ன எதுக்கு நீ சொல்கிறா? நான் வீட்டில் சும்மா இருக்கேன், நீ பார்த்தியா? அம்மாவுக்கு எல்லா வேலைக்கும் ஹெல்ப் பண்ணி தான் இருக்கேன். ஏம்மா யாரும் வாசல் பெருக்கி கோலம் வைக்க தேவையில்ல, நானே செஞ்சுக்கேன். இவ்வளோ வருஷமாக நான் தானே செஞ்சேன், இனிமேல் நானே செஞ்சுக்கிறேன். சாப்பிட்டு எழுந்துருங்க தயவு செஞ்சு. நல்லா 7 மணி வரைக்கும் தூங்குங்க. என்ன மாமியார் வீட்டுக்கு போய் அப்படியே தூங்குங்க. மாமியார் அப்படியே பாராட்டு மழையாக கொட்டுவாங்க. நீ வேற ஆரம்பிச்சுக்கினியா மாமியார் வீடு மாமனார் வீடுன்னு. இப்போ யார் கல்யாணம் பண்ணின்னு போகிறாங்கன்னு தெரியல. எப்போ பார்த்தாலும் மாமியார் வீடு போகிறதுல என்ன சொல்லுவாங்க, இதே சொல்லி நிற்பேன். நான்லாம் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். அவ்வளோ ஒன்றா கல்யாணம் பண்ணி சீக்கிரமா அனுப்பிச்சுடுங்க. முதல்ல அவ்வளோ கல்யாணம் பண்ணி அனுப்பிச்சு விடுங்கம்மா. கல்யாணம் பண்ணும்போது கல்யாணம் பண்ணலாம். இப்போ சாப்பிட்டு எழுந்துட்டு இந்த இடத்த பெருக்கிட்டு பாய் போடுங்க, படுக்கலாம். மகா கேட்டுதா? சாப்பிட்டீங்க பெருக்கி பாய் போடு. முதல்ல சாப்பிட்டீங்க வந்து எழுந்துருங்க, அப்புறம் பெருக்கிறேன். நாளைக்கு என்ன ட்ரெஸ் போட்டுக்கலாம்? இந்த ட்ரெஸ் போட்டுக்க, பட்டை போட சட்டை சூப்பராக இருக்கும். நம்ம கோயிலுக்கு போயிட்டு எப்போம்மா வருவோம் திரும்ப வீட்டுக்கு? காலையில் 6 மணிக்கெலாம் எங்கே கிளம்புறோமா? அங்கே போய் சேர்த்துக்கு 8 ஆகிடும். 8 ஆச்சு. அப்புறம் பொங்கல் வச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு மதியத்துக்கு சாப்பிட்டுட்டு சாயங்காலத்துக்குலாம் வீட்டுக்கு வந்துடும் 4 மணிக்கெலாம். என்ன ஏதாவது முக்கியமான வேலை இருக்கா என்ன? இல்லைம்மா சும்மா தான் கேட்டேன். அந்த கிச்சனில் நான் சுத்தமாக பண்ணி வச்சிருந்தேன். ஃப்ரைட் ரைஸ் செய்கிறேன்னு சொல்லிட்டு அமக்கலம் பண்ணி வச்சிருக்கேன். என்ன திரும்ப சுத்தம் பண்ண முடியாது என்னால். இந்த 1-2 தட்டு தொலைக்கிட்டு கடாயை மட்டும் தொலைக்கி வச்சுட்டுன்னா வேலை முடிஞ்சிடும் எனக்கு. காலையில் எழுந்துமா சமைச்சமா குளிச்சமா போயிட்டே இருக்கலாம். நாங்கள் எதுவும் அமக்கலம் பண்ணல, நீட்டாக தான் இருக்குது. தொலைச்சி வச்சு தான் வந்திருக்கிறேன். இந்த தட்டு கடையில் நானே கழுவி வச்சிடுறேம்மா, நீங்கள் ரெஸ்ட் எடுங்க. பால் கொஞ்சம் இருக்குது, அதை கொஞ்சம் சுட வச்சு வச்சிரியா? சுட வச்சுட்டேம்மா. இப்போ சமைக்கும் போது சுட வச்சுட்டேன். பரவாயில்ல, நான் சொல்லாமே செஞ்சுட்ருக்கேன். சில எருமெல்லாம் இருக்குது. நம்ம என்னதான் சொன்னாலும் காது கேட்காத மாதிரியே சுற்றின்னு இருக்கோம். வேலைன்னா முக்காலாம் ஆகும். அம்மா யாரை சொல்கிறாங்க? அதான் நீ ஒரு எருமைன்னு சொன்னாங்களா, அது உன்னை தானே? நீ தானே எருமைங்க? மா என்ன எருமைன்னு சொன்னீங்க? சே உன்னை போய் நான் எருமைன்னு சொல்லுவேண்ணா? நீ வந்து பசுமாடாச்சே. ஆக மொத்தத்தில் நீ மாடடி, அதுன்னு சொல்கிறாங்க அம்மா. எவ்வளோ கஷ்டப்பட்டு அவ்வளோ துணியை மடித்து வச்சா மாடாமே நானே. இனிமேல் இந்த வீட்டில் ஒரு வேலை கூட நான் செய்ய மாட்டேன்ப்பா. நான் செய்யவே மாட்டேன். நான் மாடாவே இருந்துக்கிறேன். மாடு நான் வேலை செய்தானே புல் மஞ்சிட்டு பால் கந்துட்டு தண்ணி போட்டு ஜாலியாக சுற்றின்னு இருக்குல்ல, அந்த மாதிரி நானும் ஜாலியாக சுற்றின்னு இருக்கிறேன். அம்மா அப்போ இதை கொண்டு போய் வெளியில் கட்டி போட்டுருவோம்மா. கட்டி போடு வெளியில் இருக்கட்டும். இப்போ கன்ஃபார்ம் ஆகிப்போச்சு எனக்கு. என்னை வந்து வேற வீட்டில் இருந்து தான் தத்து எடுத்துன்னு வந்திருக்கீங்க. இப்போ எனக்கு கன்ஃபார்ம் ஆகிப்போச்சு.
மகா சொல்லும் போது கூட நான் நம்பல. இப்போ எனக்கு கண்டிப்பாக சொன்ன வெளியில மாடு மாதிரி இப்போ எனக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. லூசுக்கு இருக்கு சாப்பிட்டு எழுந்துடுறி. நானும் ரொம்ப நாளாக சொல்லிட்டு தான் இருக்கிறேன் உன்னை வேறு வீட்டில் இருந்தால் தத்து எடுத்துன்னு வந்தாங்கன்னு. இப்போ தெரிஞ்சு போச்சா? 2 பேரும் ஒழுங்கா சாப்பிட்டு எழுந்துருங்க. அடி வாங்க போறீங்க பாரு.